ஆதவ ஒரிஜினல் நேத்து பேசுறப்போ ஒரு விஷயத்த குறிப்பிடுறாரு. மொத்த இண்டஸ்ட்ரி, சினிமா இண்டஸ்ட்ரியுமே ஒரு குடும்பத்து கையில மாட்டியிருக்கு அப்படின்னு. ஒவ்வொரு படம் வெளியாகுறப்பயும் அவங்களோட தலையீடு இருக்கு அப்படின்ற மாரி பேசுறாரு. சினிமாவ நன்கு கூர்ந்து கவனிக்கிற ஒருவர் நீங்க. இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ட நீங்க எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல அது முழுமையான ஒரு உண்மையான ஸ்டேட்மெண்ட்டா பார்க்க முடியாது. அதே நேரம் அது ஒரு அபத்தமான, ஒரு பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்னு நம்ம நிராகரிக்கவும் முடியாது. அதில் பாதி அளவு உண்மை இருக்கு. அத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கடந்த 10 ஆண்டுகளில் இங்க திரைப்பட விநியோகத்தில் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு 7, 8 விநியோகஸ்தர்கள், அதாவது ஒரு பெரிய விநியோகஸ்தர்கள். இவங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஏரியாவுலயும் ஒரு குறுநில மன்னர்கள் மாரி இருப்பாங்க. என்ன காரணம்னா, அந்த ஏரியாவுல இருக்கிற பல தியேட்டர்களை ஏதோ ஒரு வகையில அவங்க கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாங்க. ஒண்ணு அவங்க தியேட்டரா இருக்கும், அல்லது லீஸுக்கு எடுத்திருப்பாங்க, அல்லது அந்த ஓனர்களுக்கு பார்த்தீங்கன்னா, நிதியுதவி பண்ணி அந்த தியேட்டர்களை இவங்க கண்ட்ரோல்ல வச்சிருப்பாங்க. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு தயாரிப்பாளர் தன்னுடைய படத்த ரிலீஸ் பண்ணணும்னு வந்தா, இந்த 7, 8 பேரிடம் மட்டும் தான் நீங்க படத்தையே குடுக்க முடியும். ஓகே. இப்ப சிட்டினா இவரு, செங்கல்பட்டுனா அவரு, மதுரைனா இவருன்ட்டு ஆளுக்கு ஒரு குறுநில ஒவ்வொரு இதுக்கும் குறுநில மன்னர்கள் மாரி இருப்பாங்க. அவங்க கிட்ட தான் நீங்க படத்த குடுத்தே ஆகணும். அவர்களிடம் கொடுக்காமல், இல்ல வேணாம் நானே ரிலீஸ் பண்றேன், அல்லது வேறொருத்தர் மூலம் ரிலீஸ் பண்றேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஏரியாவுலயும் பெரும்பான்மையான தியேட்டர் இவங்க கையில இருக்கிறதுனால, அந்த வசூல் சென்டராக இருக்கிற அந்த தியேட்டர்ல இவங்க படத்த போட முடியாது. நீங்க மொக்க தியேட்டர்ல தான் படத்த ரிலீஸ் பண்ணனும். அதனால இவர்களுக்கு நஷ்டம் வந்துரும். அப்ப நம்ம படம் கலெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இவங்க கிட்ட போய் தான் ஆகணும். அப்படின்னு ஒரு நிர்பந்தம் ஆயிடும். அப்படி போய் இவர்கள்ட்ட படத்த குடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, படம் ஓடினாலும் சரியான கணக்கு வராது. அதுக்கடுத்து அவர்கள் சொல்கிற கணக்கின்படி அந்த தயாரிப்பாளருக்கு சேர வேண்டிய ஷேரும் பார்த்தீங்கன்னா, உடனே குடுக்க மாட்டாங்க. 6 மாசம், 1 வருஷம் இப்படியெல்லாம் இழுத்தடிப்பாங்க. இது கடந்த 10 ஆண்டுகளில் நடந்துகிட்டே இருந்தது. இதனால் பல தயாரிப்பாளர்கள் சினிமாவே வேணான்னு தெரிச்சு ஓடுனதெல்லாம் நடந்தது. இந்த சூழ்நிலையில தான் திமுக ஆட்சிக்கு வருது. ரெட் ஜெயண்ட் நிறுவனம் மீண்டும் பார்த்தீங்கன்னா, அந்த பட விநியோகத்தில் இறங்குறாங்க. அப்ப என்னாச்சுன்னா, பல தயாரிப்பாளர்கள் இவர்களே வலிய போய் ரெட் ஜெயண்ட் கிட்ட படத்தை கொடுத்தாங்க. சார் நீங்க ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு. ஆனா ரெட் ஜெயண்ட் ஒரு பாலிசி என்ன பண்ணுவாங்கன்னா, நீ எத்தனை கோடியில் அந்த படத்தை எடுத்திருந்தாலும் அதுக்காக காசை கொடுத்து அந்த படத்தை வாங்க மாட்டாங்க. ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு டேம் இருக்கு. உங்க படத்தை என்கிட்ட கொடுங்க, நான் தியேட்டர் எடுத்து ரிலீஸ் பண்றேன், என்ன லாபம் வருதோ அதுல 10% நான் கமிஷன் எடுத்துட்டு பாக்கியை உங்கள்கிட்டயே கொடுத்துருவேன். இதான் அந்த ஃப்ரீ டிஸ்ட்ரிபியூஷனுடைய டேர்ம்ஸ். அந்த மாதிரி எல்லாருமே இப்போ ரெட் ஜெயண்ட் கிட்ட போய் படத்தை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு 2 காரணம். இப்போ ரெட் ஜெயண்ட் அப்படின்னா நம்ம படம் பல தியேட்டர்ல ரிலீஸ் ஆயிடும், அவங்க தியேட்டர் எடுத்து வச்சிருவாங்க. இன்னொரு பக்கம் அந்த காசு 10வது நாளே உங்க கைக்கு வந்துடும். ஏற்கனவே பாத்தீங்கன்னா வருஷ கணக்காயும் உங்களுக்கு காசே வராது. இங்க கணக்கு கரெக்டா இருக்கும். எல்லாத்துக்கும் மேல அந்த டிரான்ஸ்பரண்டான அந்த அக்கவுண்ட் இருக்குல்ல, அதுவும் தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பெரிய நன்மையா, பெரிய வரமாக இருந்தது. அதனால பல தயாரிப்பாளர்கள் ரெட் ஜெயண்ட் நோக்கி போனாங்க. இதெல்லாம் ஆரம்பத்துல தான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, ரெட் ஜெயண்ட் நிறுவனம் மெல்ல தன்னுடைய போக்கை மாத்திக்கிட்டாங்க. இதுக்கு இடையில இவர் பாத்தீங்கன்னா அமைச்சர் ஆனாரு, துணை முதலமைச்சர் ஆனாருன்னு இவர் பிஸியானதுக்கு அப்புறம் ரெட் ஜெயண்ட்ல இருந்து உதயநிதி விலகிட்டார். அது ஒரு பெயரளவுக்கான ஒரு விஷயமாக இருந்தாலும், இப்ப செண்பகமூர்த்தின்னு ஒருத்தர், ராஜான்னு ஒருத்தர் தான் இதை கவனிக்கிறாங்க. இப்ப இவர்கள் உதயநிதியுடைய நேரடி கண்காணிப்பு இல்லைங்கிறதுனால இவர்கள் வைத்ததுதான் சட்டம்ங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றாங்க, இவங்க ஒரு படத்தை ரிலீஸ் பண்றாங்க, அதே நாளில் வேறொரு தயாரிப்பாளர் தன்னுடைய படத்தை கொண்டு வந்தாங்க அப்படின்னா இவங்க தியேட்டர் கிடைக்காம பண்ணிடுவாங்க. என்னன்னா, நான் ரிலீஸ் பண்ற படத்துக்கு தான் தியேட்டர் கொடுக்கணும், அந்த படத்துக்கு நீங்க தியேட்டர் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுக நெருக்கடி. இந்த நெருக்கடிக்கு எல்லா தியேட்டர்காரங்களும் ஆமாஞ்சாமி போடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, இப்ப ரெட் ஜெயண்டுடைய விருப்பத்தைக்கு நீங்கள் செவி சாய்த்தால் வார வாரம் உங்களுக்கு நல்ல படங்களா வரும், தியேட்டருக்கு கூட்டம் வரும், அதன் மூலமாக தியேட்டருக்கு ரெவின்யூ வரும். இவங்களை பகைச்சிக்கிட்டு நீங்க யாரோ ஒருத்தனுக்கு ஆதரவு தெரிவிச்சிங்கன்னா உங்களுக்கு படம் கிடைக்காது. இதே மாதிரி இந்த உட்லண்ட்ஸ் தியேட்டருடைய உரிமையாளர் ஏதோ ஒரு கருத்தை சொல்லி ரெட் ஜெயண்ட் நிறுவனம் பார்த்தீங்கன்னா அந்த தியேட்டருக்கு படமே கிடைக்காத அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் நடந்தது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சமீப காலமாக நடக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கும் உதயநிதி தானே பொறுப்பு. என்னதான் அவர் அந்த நிர்வாக பதவியிலிருந்து விலகி விட்டாலும் அந்த இடத்துல கிருத்திகா உதயநிதி இருக்காங்க. ஆனா இவர்கள் பெயரை வைத்து இயங்குவது பார்த்தீங்கன்னா செண்பகமூர்த்தியும் ராஜாவும். ஆனா இப்ப மக்கள் பார்க்கும்போது, ஒரு தயாரிப்பாளர் பார்க்கும்போது ரெட் ஜெயண்ட் இதை பண்ணுதுன்னு தானே சொல்லுவாங்க. அதுதான் விஷயம். அவர் பேசுறப்ப இது மாதிரியான ஒரு
ஒரு அன்யூஷுவலா ஒன்று நடக்குது அப்படின்றப்ப அந்த துறையில இருந்தே ஒரு குரல் கூட வரமாட்டுது அப்படின்னு விஜய் ஆதவ அர்ஜுன் அட்ரஸ் பண்ணி பேசுறாருல்ல. இது நம்ம கவனிக்கணும்ல. அப்ப ஏன் ஒரு ஒரு இடத்துல கரப்ஷன் நடக்குது அப்படின்னா அங்க துறையில இருக்கவங்கள ஏன் பேச மாட்டேன்றாங்க? அதாவது சினிமா துறையினர் வந்து பாத்தீங்கன்னா உலகின் ஆகச் சிறந்த அடிமைகள். இந்த வார்த்தையை நான் இன்னொரு தடவை கூட சொல்ல தயாரா இருக்கேன். என்னன்னா இவர்கள் எல்லா காலத்திலும் ஆளுங்கட்சியின் அடிமைகளாவே இருந்து பழக்கப்பட்டவர்கள் தான் இந்த தயாரிப்பாளர்கள். யார் ஆட்சி வந்தாலுமா? ஆமாம், அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க பாருங்க, ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்ததுன்னா முதல்ல போய் நிக்கிறது சினிமாக்காரங்க தான். போய் பொக்கேயும் சால்வையும் கொடுத்து முதல் கோரிக்கை உங்களுக்கு பாராட்டு விழா நடத்தணும்னு போய் நிற்பாங்க. ஜெயலலிதா வந்தாலும் சரி, கருணாநிதி வந்தாலும் சரி, ஸ்டாலின் வந்தாலும் சரி, உதயநிதி வந்தாலும் சரி, முதல்ல போறது சினிமாக்காரங்க தான். நான் என்ன கேட்கிறேன், இப்பதான் அவங்க ஆட்சிக்கு வந்து 2 நாள் தான் ஆகுது பதவி ஏற்று, அதுக்குள்ள அவங்களுக்கு எதுக்கு பாராட்டு விழா? இது வந்து ஒரு அடிப்படையான கேள்வி. அந்த அறிவு கூட இல்லாமல் அங்க போய் நிற்பாங்க. நீங்க தெரியும் உங்களுக்கு, கருணாநிதி ஆட்சியில இருக்கும்போது பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா நடத்தினாங்க. ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும்போது சமூக நீதி காத்த வீராங்கனைக்கு பாராட்டு விழான்னு நடத்தினாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிராண்டை எடுத்துட்டு வந்து, ஒரு நேமை எடுத்துட்டு வந்து அவங்களுக்கு பாராட்டு விழா நடத்தி, இங்க இருக்கிற நடிகை எல்லாம் கூப்பிட்டு ஜிங்கு ஜிங்குன்னு டான்ஸ் ஆட வச்சு ஒரு கலை நிகழ்ச்சியா ரெடி பண்ணி அந்த கட்சியினுடைய தொலைக்காட்சி சேனலுக்கு அதை ஒரு சாப்ட்வேரா கிரியேட் பண்ணி அவர்கள் கோடி கோடியாக சம்பாதிப்பதற்கு வழிவகுப்பாங்க. இதுதான் சினிமாக்காரர்களுடைய குணம். சுருக்கமா சொல்லணும்னா, நீ சொன்னதுக்கும் ஆமா, சொல்ல போறதுக்கும் ஆமாம் போடுறவங்க தான் இவங்க. ஒன்றும் இல்லை, திரையுலகுக்குன்னே இந்த அரசாங்கம் செய்ய வேண்டிய கடமை இன்னும் பாக்கி இருக்கு. என்னன்னா, குறைந்த முதலீட்டில் எடுக்கப்படுகிற படங்களுக்கு ஒரு மானியம் கொடுக்கும் தமிழ்நாடு அரசு. அது அவசியம் இல்லை, ஏன்னா இப்ப அப்படிப்பட்ட படங்கள் வருவதில்லை. ஆனா உங்களுடைய இதுபடி அப்படி ஒரு வழக்கம் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10 வருஷமா அதுக்கு பணமே கொடுக்கல. அது குறித்து இவர்கள் இதுவரைக்கும் கேட்கவே இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அந்த சிறந்த படங்கள் திரைப்பட விருதுகள் இருக்குல்ல, அதுவும் பல வருடங்கள் வந்து கொடுக்கப்படாமல் இருந்தது. அதுக்கும் குறித்து இவங்க கேட்கவே இல்லை. அப்புறம் கலைமாமணி விருது கொடுப்பாங்க, அதுல திரைத்துறையினருக்கு பாத்தீங்கன்னா ஒரு பங்களிப்பு இருக்கும், அதுக்கும் கூட கொடுக்கவே இல்லை. இவர்கள் வாயை திறந்து கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா, நீங்கள் பொது இடங்களில் படப்பிடிப்பு நடத்துவதற்கான கட்டணம்ங்கிறது பயங்கரமா இருக்கு. பாண்டிச்சேரியோட ஒப்பிடும்போது பாத்தீங்கன்னா 20 மடங்கு இங்க அதிகம். அது குறித்து இவங்க கேட்கவே இல்லை. என்னன்னா, நீங்க அவங்க கிட்ட யாசகம் கேட்கல, உங்களுடைய உரிமையை கேட்கறீங்க. அந்த தைரியமும் திராணி கூட இந்த திரையுலகில் இருப்பவர்களுக்கு கிடையாது. அதைத்தான் அவர் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அது வந்து ஒரு சரியான கருத்தா தான். சார், இப்ப இது வந்து ஒரு பெரிய நடிகளோட பணம் வெளியாகுது, இல்ல பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியோட பணம் வெளியாகுது அப்படின்னா கூட அந்த இடத்துல கூட ரெட் ஜெயண்டோட ஆதிக்கம் இருக்கு அப்படின்னு பாக்குறீங்க? நிச்சயமாக. பெரிய படங்கள் எடுத்தாலே அந்த படம் பாத்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் கிட்ட தான் போகும். ரெட் ஜெயண்டை தாண்டி வேற யாருக்கிட்டையுமே போகாது. இப்ப விடாமுயற்சின்னு ஒரு படம் வரப்போகுது. அந்த படத்தை பாத்தீங்கன்னா ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தான் வெளியிடுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு பெரிய பட்ஜெட்டில் படம் எடுக்கும் போது அந்த படத்தை தமிழ்நாட்டில் ஒரு 500, 600, 700 தியேட்டர்ல ரிலீஸ் பண்ணாதான் அந்த பணத்தை வந்து ஒரே நாள்ல 2 நாள்ல அள்ள முடியும். அப்ப அதற்கு சரியான ரூட் எது அப்படின்னா அது ரெட் ஜெயண்ட் தான். அதனால என்னன்னா, ரெட் ஜெயண்ட் கிட்ட தான் போகும். ரெட் ஜெயண்டை தாண்டி வேற யாராவது படத்தை ரிலீஸ் பண்ணாங்கன்னா அவர்களால அந்த அளவுக்கு பணத்தை அள்ள முடியும். ரெட் ஜெயண்ட்க்கு முன்னாடி அது எப்படி சார் இருந்துச்சு? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த குறுநில மன்னர்களுடைய கையில இருந்தது. இந்த ஏரியானா இவர் இப்ப வந்துருச்சு. இப்ப 2026க்கு பிறகு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் ரெட் ஜெயண்ட் பக்கம் யாருமே போக மாட்டாங்க. என்ன, உதயநிதி பக்கம் யாருமே போக மாட்டாங்க. திடீர்னு இந்த 7-8 பேர் சொன்ன தெரியுமா, அவர்கள் மீண்டும் அப்படி கிளம்பி வருவாங்க. இதுதான் நடக்கும். இதுதான் மாறி மாறி நடக்கும். இப்போ ப்ரொடியூசர் சைட்ல இருந்து ரெட் ஜெயண்ட் கிட்ட இந்த மூவியை கொடுத்தோம் அப்படின்னா எல்லா பக்கமும் ரிலீஸ் ஆயிரும் அப்படின்ற அந்த கான்ஃபிடென்ட்ல போறாங்களா, இல்ல ஏதோ ஒரு வகையில இல்ல கொடுத்துடலாம், இதை கொடுக்கலன்னா வேற பொலிட்டிக்கல் பிரஷர் வரும் அப்படின்றதுக்காக அவங்க அதை யோசிக்கிறாங்களா? இல்ல, ஆக்சுவலி அப்படி இருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஒரு பெரிய படம் எடுப்பவர்கள், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த காரணத்தினால்தான் ரெட் ஜெயண்ட் கிட்ட போனாங்க. அதுல எந்த மாற்றம் இல்லை. ரெட் ஜெயண்ட் அவர்களை பொறுத்த வரைக்கும் கணக்கு வழக்குல பாத்தீங்கன்னா மிக மிக சரியாக இருந்தாங்க. ஏன்னா அந்த உண்மையை நம்ம வந்து சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா நீங்க ரெட் ஜெயண்ட் மீது ஒரு அபாண்டமாக பழி போட்டு திமுக குடும்பமே இதை திரையுலகத்தை சுரண்ட மாதிரியான ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடாது. அது தவறான விஷயம். அதே நேரம் ரெட் ஜெயண்ட் கிட்ட போகிறவர்களுடைய மனநிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல, ஏன்னா ஒருவேளை நம்ம கொடுக்கல அப்படின்னா இவங்க ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணிடுவாங்களோ, அதனால நம்ம படம் ரிலீஸ் ஆகாம போயிடுமோ அப்படிங்கிற அந்த பயமும் கூட அவர்களுக்கு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. அதை வந்து நம்ம மறுக்க முடியாது. சரி, இறுதியா ஒரு கேள்வி சார். விஜய் அவருடைய சினிமால இருந்து அரசியலுக்கு வரப்ப தொடர்ந்து சொல்லப்பட்டது உதயநிதிக்கு அவருக்கும் ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருந்துச்சு சினிமால அப்படின்னு. இது அவருடைய படங்கள், நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகிறப்ப அந்த இஷ்யூ வந்து நம்ம பார்த்தோம். அது இன்னும் கன்னியூ ஆகுதுன்னு பாக்குறீங்களா? அந்த இஷ்யூவை மட்டும் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணுங்களேன். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது உதயநிதியே சொன்ன விஷயம் தான். அதை வச்சுதான் இந்த விஷயத்த பேச முடியும். ஏன்னா உதயநிதிக்கும் விஜய்க்கும் என்ன மாதிரியான நட்பு இருந்தது, என்ன மாதிரியான முரண்பாடு வந்ததுங்கிறது நமக்கு தெரியாது. அதே நேரம் உதயநிதி சொன்னதை வைத்து சொல்லணும் அப்படின்னா 2 பேருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நட்பு இருந்தது.
ஒரு கட்டத்துல யாரோ வந்து ரெண்டு பக்கமும் மாறி மாறி சொல்லி ரெண்டு பேருக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை நாங்க கிளியர் பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம் நாங்க நட்பாக இருக்கிறோம் அப்படின்னு உதயநிதி சொன்னாரு. அதை நம்ம அப்படி உண்மைன்னு எடுத்துக்கலாம். எல்லாத்துக்கும் மேல சினிமாவை பொறுத்த வரைக்கும் விஜய் தான் உச்ச நட்சத்திரம். உதயநிதிங்கிறவரு ஒரு எல்கேஜி அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும் சினிமாவை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கு ஒரு அரசியலுக்கு வந்து தனக்கு எதிராகவே கத்தி வீசும் போது இந்த நட்பு அப்படியே இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அதுக்கு அடுத்து நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றணுங்கிறதையே அவர் தன்னுடைய அரசியலா வச்சிருக்காருக்கும் போது நீங்க அதையெல்லாம் மறந்துட்டு ஒருத்தரோட எப்படி நட்பாக இருக்க முடியும்? அதனால இந்த காலகட்டத்தில் இந்த கசப்புணர்வோடு தான் இவர்களுடைய நட்பு தொடரும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நேரம் கொடுத்தமைக்கு நன்றி. தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி.